கும்பம் ராசி நேயர்களே, நீங்கள் குடும்பத்தில் இரு தரப்பாக பிரிந்து பேசும் சூழல் உருவாகியிருந்திருக்கும். குரு பகவானின் கோச்சாரம் அல்லது அந்தரம் 2 மற்றும் 4ஆம் வீடுகளுக்கு பாதகமான அமையும் போது குடும்ப பெரியவர்களுக்கிடையே அல்லது பங்காளிகளிடையே ஒருமித்த கருத்து இல்லாமல் போகும். பூர்வீக சொத்து விஷயத்திலேயோ அல்லது ஒரு சுபகாரியத்தை எப்படி நடத்துவது என்ற முடிவிலேயோ குடும்பம் 2 பிரிவாகவே பிரிந்து நின்று விவாதிக்கும் சூழல் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் நடுநிலையா இருக்க முயன்றாலும் ஏதோ ஒரு பக்கம் உங்களை கிரகங்கள்ல இழுத்து செல்லும். இந்த இரு தரப்பு பேச்சுவார்த்தைங்க குடும்பத்தோட ஒற்றுமையை தற்காலிகமா பாதிக்குங்கிறதால வார்த்தைகளோட நிதானம் உங்களுக்கு தேவைப்படும். அந்தரங்க காலம் இதுவே ஆகப்போகிறது. அதாவது உங்கள் குடும்பத்துல பெரியவர்களுக்கிடையோ அல்லது பங்காளிகளுக்கிடையோ ஒருமித்த கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால பூர்வீக சொத்து விஷயத்திலையும் அல்லது ஒரு சுபகாரியத்தை எப்படி நடத்துவதுங்கிற முடிவுலையும் குடும்பம் 2 பிரிவா பிரிந்து என்று விவாதித்தோம் சூழல் உருவாகும். நீங்க நடுநிலையா இருக்கும் என்றாலும் ஏதோ ஒரு பக்கம் உங்கள் கிரகம் இழுத்து செல்லும். இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தை குடும்பத்தோட ஒற்றுமையை தற்காலிகமா பாதிக்கும். ஒருவரின் மறைமுக செயல் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்திருக்கும். உங்களுக்கு துரோகம் செய்ய நினைப்பவங்களோட ரகசிய திட்டங்கள் அம்பலாகும் காலம் இது. கும்ப ராசிக்கு 6ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீடு ஆகியவற்றுக்குரிய கிரகங்கள் அந்தரங்கள் இயங்கும் போது உங்களுக்கு நெருக்கமான ஒருவரோ அல்லது உடன் வேலை செய்பவரோ உங்களுக்கு தெரியாமல் செய்த சில மறைவு காரியங்கள் அல்லது நிதி மோசடிகள் ஆதாரத்துடன் உங்கள் கைக்கு வந்தடையும். கைகள் கிடைக்கும். இது உங்களுக்கு ஏமாற்றத்தை தந்தாலும் உங்களை சுற்றி இருக்கும் நம்பிக்கை துரோகிகளை இனம் கண்டு அவங்கள உங்க வாழ்க்கையிலிருந்து நீக்குவதை இயற்கை காட்டும் வழியே இந்த கிரக நிலைகள் வெளிப்பாடாகும். அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடு என்கிறது எதிரிஸ்தானம் மற்றும் 12ஆம் வீடு என்பது மறைமுகஸ்தானம். இந்த இதுக்குள்ள இருக்கிற கிரகங்கள் இப்போ இயங்கும் போது உங்களுக்கு நெருக்கமான உறவோ அல்லது உடன் செயலை செய்பவரோ உங்களுக்கு தெரியாம செய்த சில மறைமுக காரியங்கள் அதாவது நிதி மோசடி ஆதாரத்துடன் உங்கள் கைக்கு கிடைக்க போகுது. இது உங்களுக்கு ஏமாற்றத்தை தந்தாலும் உங்கள் சுற்றி இருக்கும் நம்பிக்கை துரோகிகளை இனம் கண்டு அவங்கள உள்ள வாழ்க்கையிலிருந்து நீக்குவதற்கு இயற்கை காட்டும் வழியே இந்த கிரக நிலை வெளிப்பாட்டாகும். எதிர்பாராத தகவல் குடும்ப அமைதியை குறைத்திருந்திருக்கும். செவ்வாயின் கடுமையான அந்தரமோ அல்லது 8ஆம் அதிபதியின் வக்கர காலமோ நடக்கும்போது திடீரென்று வரும் ஒரு கடிதம், தொலைபேசி அழைப்பு அல்லது செய்தி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அதிர வைக்கும். அது தேவையற்ற ஒரு சட்ட பிரச்சனையாகவோ கடன்பட்ட தகவல் போன்ற பொருளாதார இழப்பாகவோ அல்லது உறவினர் ஒருவரின் தவறான செய்தியாகவோ இருக்கலாம். இந்த திடீர் தகவல்கள் அதுவரை சுமூகமா சென்று கொண்டிருந்த குடும்ப அமைதியை ஒரு சில நாட்களுக்கு தலைகீழா மாற்றிவிடும். ஆனால் கும்பம் ராசியின் மன உறுதி இந்த கிரக புயலையும் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டது. அதாவது உங்களுடைய அதிபதி திடீரென்று வரும் ஒரு கடிதம், தொலைபேசி அழைப்பு அல்லது செய்தி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அதிர வைத்திருந்திருக்கும். அது தேவையற்ற ஒரு சட்ட பிரச்சனையாகவோ கடன்பட்ட தகவல் போன்ற பொருளாதார இழப்போ அல்லது உறவினர் ஒருவரோட தவறான செய்தியாக கூட இருக்கலாம். இந்த திடீர் தகவல் அதை சுபகமாக சென்று கொண்டிருந்த குடும்ப அமைதி ஒரு சில நாட்களுக்கு தலைகளாகவே மாற்றி இருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகிறது. அது சமூக மரியாதை உயரும். பொது வாழ்வுல இருப்பவங்களுக்கும் அரசு துறையில உள்ளவங்களுக்கும் உன்னதமான காலம் இது. உங்களின் நேர்மையும் கடின உழைப்பும் அதிகாரிகளால அங்கீகரிக்கப்பட்டு சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்தும் பல மடங்கு உயரப்போகுது. உங்களை தேடி புதிய பதவிகளும் பொறுப்புகளும் வரும். ஊர்ல உள்ள முக்கிய பிரமுகர்களோட நட்பு கிடைப்பதால
பொது காரியங்கள்ல உங்களுடைய ஆலோசனைகள் முக்கியத்துவம் பெறும். உங்களுடைய பிடிக்காதவங்க கூட உங்கள் முன்னேற்றத்தை கண்டு வியந்து போற்றுவாங்க. அதாவது உங்கள் பொது வாழ்வில் இருப்பவங்களுக்கு அரசு துறையில் உள்ளவங்களுக்கும் உன்னதமான காலமாக இது அமையப் போகுது. உங்களுடைய நேர்மைக்கும் கடின உழைப்புக்கும் அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்டு சமூகத்தில் உள்ள உங்களுக்கு அந்தஸ்து பல மடங்கு உயரப்போகுது. உங்களை தேடி புதிய பதவிகளும் பொறுப்புகளுமே வரப்போகுது. ஊர்ல முக்கிய பிரமுகர்களோட நட்பு கிடைப்பதோடு பொது காரியங்கள்ல உங்களோட ஆலோசனைகள் முக்கியத்துவம் பெறப் போகிறது. தொழில் வளர்ச்சி ஏற்படும். வியாபாரம் மற்றும் சுப தொழில் செய்பவங்களுக்கு இது பொற்காலமாகும். 10ஆம் வீடான தொழில் ஸ்தானம் வலுவடைவதால் மந்த நிலையில் இருந்த வியாபாரம் விறுவிறுப்படையும். புதிய கிளைகளை தொடங்குவீங்க, தொழிலை நவீனப்படுத்துவீங்க போன்ற உத்திகள் நல்ல பலனை தரும். வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை கணிசமாக உயரும். ஏற்றுமதி இறக்குமதி, இரும்பு, ரசாயனம் மற்றும் ஆன்லைன் வணிகம் செய்பவங்களுக்கு அசுர வளர்ச்சி உண்டாக போகுது. உங்களுடைய நிர்வாக திறன் மற்றும் புதிய உத்திகள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல போகிறது. அதாவது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவங்களுக்கு இது பொற்காலமாகவே அமையப் போகுது. நீங்கள் புதிய கிளைகளை தொடங்குவீங்க அல்லது தொழிலை நவீனப்படுத்துவீங்க போன்ற உத்திகள் உங்களுக்கு பலனை தரும். நல்ல புத்திகள். வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை கணிசமாக உயரும். ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் இரும்பு, ரசாயனம் மற்றும் ஆன்லைன் வணிகம் செய்பவங்களுக்கு அசுர வளர்ச்சி உண்டாகப் போகிறது. உங்களோட நிர்வாகத்திறன் மற்றும் புதிய உத்திகளை தொழில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல போகிறது. மன அமைதி கிடைக்கும். எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் உங்கள் மனதிற்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தின் பலத்தால் ஒரு நிம்மதியான ஓய்வு கிடைக்கும். தேவையில்லாத சிந்தனைகள், குழப்பங்கள் மறைந்து தெளிவான தீர்க்கமான முடிவுகள் எடுப்பீங்க. யோகா, தியானம் அல்லது ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகரிப்பீங்க. சித்தர்களின் அருள் அல்லது ஆன்மீக பெரியோர்களோட ஆசி கிடைப்பதால் ஆத்மார்த்தமான மன அமைதியை உணர்வீங்க. உங்களை சுற்றி எப்போதும் ஒரு நேர்மையான ஆற்றல் இருப்பதை உணர்வீங்க. அதாவது உங்கள் குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஓய்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. தேவையில்லாத சிந்தனையும் குழப்பமும் மறைந்து தெளிவான தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீங்க. யோகா, தியானம் மற்றும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிப்பீங்க. சித்தர்களோட அருள் அல்லது ஆன்மீக பெரியவர்களோட ஆசைகள் கிடைக்கிறதுனால ஆத்மார்த்தமான மன அமைதியை உணர்வீங்க. நீங்க உங்களை சுற்றி எப்போதும் ஒரு நேர்மறை ஆற்றல் இருப்பதை உணர்வீங்க. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். குடும்ப அமைதி ஒரு சில நாட்களுக்கு தலைகளாகவே மாற்றி இருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகிறது. அது சமூக மரியாதை உயரும். பொது வாழ்வில் இருப்பவங்களுக்கும் அரசு துறையில உள்ளவங்களுக்கும் உன்னதமான காலம் இது. உங்களின் நேர்மையும் கடின உழைப்பும் அதிகாரிகளால அங்கீகரிக்கப்பட்டு சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்தும் பல மடங்கு உயரப்போகுது. உங்களை தேடி புதிய பதவிகளும் பொறுப்புகளும் வரும். ஊர்ல உள்ள முக்கிய பிரமுகர்களோட நட்பு கிடைப்பதால பொது காரியங்கள்ல உங்களுடைய ஆலோசனைகள் முக்கியத்துவம் பெறும். உங்களுடைய பிடிக்காதவங்க கூட உங்கள் முன்னேற்றத்தை கண்டு வியந்து போற்றுவாங்க. அதாவது உங்கள் பொது வாழ்வில் இருப்பவங்களுக்கு அரசு துறையில் உள்ளவங்களுக்கும் உன்னதமான காலமாக இது அமையப் போகுது. உங்களுடைய நேர்மைக்கும் கடின உழைப்புக்கும் அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்டு சமூகத்துல உள்ள உங்களுக்கு அந்தஸ்து பல மடங்கு உயரப்போகுது. உங்களை தேடி புதிய பதவிகளும் பொறுப்புகளுமே வரப்போகுது. ஊர்ல முக்கிய பிரமுகர்களோட நட்பு கிடைப்பதோடு பொது காரியங்கள்ல உங்களோட ஆலோசனைகள் முக்கியத்துவம் பெறப் போகிறது. தொழில் வளர்ச்சி ஏற்படும். வியாபாரம் மற்றும் சுப தொழில் செய்பவங்களுக்கு இது பொற்காலமாகும். 10ஆம் வீடான தொழில் ஸ்தானம் வலுவடைவதால் மந்த நிலையில் இருந்த வியாபாரம் விறுவிறுப்படையும். புதிய கிளைகளை தொடங்குவீங்க, தொழிலை நவீனப்படுத்துவீங்க போன்ற உத்திகள் நல்ல பலனை தரும்.
வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை கணிசமா உயரும். ஏற்றுமதி, இறக்குமதி, இரும்பு, ரசாயனம் மற்றும் ஆன்லைன் வணிகம் செய்பவங்களுக்கு அசுர வளர்ச்சி உண்டாக போகுது. உங்களுடைய நிர்வாகத் திறன் மற்றும் புதிய உத்திகள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லப் போகிறது. அதாவது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவங்களுக்கு இது பொற்காலமாகவே அமையப் போகுது. நீங்க புதிய கிளைகளை தொடங்குவீங்க அல்லது தொழிலை நவீனப்படுத்துவீங்க போன்ற உத்திகள் உங்களுக்கு பலனை தரும். நல்ல புத்திகள். வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை கணிசமா உயரும். ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் இரும்பு, ரசாயனம் மற்றும் ஆன்லைன் வணிகம் செய்பவங்களுக்கு அசுர வளர்ச்சி உண்டாகப் போகிறது. உங்களோட நிர்வாகத்திறன் மற்றும் புதிய உத்திகளை தொழில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லப் போகிறது. மன அமைதி கிடைக்கும். எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் உங்கள் மனதிற்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தின் பலத்தால் ஒரு நிம்மதியான ஓய்வு கிடைக்கும். தேவையில்லாத சிந்தனைகள், குழப்பங்கள் மறைந்து தெளிவான, தீர்க்கமான முடிவுகள் எடுப்பீங்க. யோகா, தியானம் அல்லது ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகரிப்பீங்க. சித்தர்களின் அருள் அல்லது ஆன்மீக பெரியோர்களோட ஆசி கிடைப்பதால் ஆத்மார்த்தமான மன அமைதியை உணர்வீங்க. உங்களை சுற்றி எப்போதும் ஒரு நேர்மையான ஆற்றல் இருப்பதை உணர்வீங்க. அதாவது உங்கள் குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஓய்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. தேவையில்லாத சிந்தனையும் குழப்பமும் மறைந்து தெளிவான, தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீங்க. யோகா, தியானம் மற்றும்